விஷால் அண்ட் தமன்னா பேரப் பண்ணி சூரஜோட டைரக்ஷனில் வெளிவந்திருக்க படம் கத்தி சண்டே. இந்த படம் நிறைய போஸ்ட்மான்ஸ்க்கு அப்புறமா அட் லாஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா, இந்த படத்தோட எடிட்டர் செல்வா. அண்ட் இந்த படத்தில் விஷால் கூட யார் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா சூரி, வடிவேலு எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா எப்படியோ ஹீரோயினை அவர் மேலே லவ் பண்ண வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா எதுக்காக லவ் பண்ண வச்சாரு ஹீரோ, அதாவது நம்ம தமன்னாவோட அண்ணாக்கும் ஹீரோக்கும் என்ன லிங்க், அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த ஸ்டோரி வந்து ரிவால்வ் ஆகுது. ஸோ விஷால் அண்ட் சூரஜோட காம்போ அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பாக இந்த படம் ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்க்க போகிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த படம் அந்த ப்ராமிஸை வந்து ஃபால்ஸ் பண்ணவே இல்லை. இது ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் படம் தான். அண்ட் இந்த படத்தில் மியூசிக்கில் ஹிப்ஹாப் தமிழா அவரோட பெஸ்ட்டை அவர் கொடுத்துருக்காரு. அவரோட ஸ்டைலில் மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் தமன்னா அவரோட ரோலை ஆப்டாக நடிச்சிட்டு போயிருக்காங்க. சூரி எப்பவும் போல் அவரோட காமெடியில் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அண்ட் வடிவேலு ஆஃப்டர் லாங் கேப், வடிவேலு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவரை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக. அண்ட் அவரை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவரோட காமெடிஸ் எல்லாமே கூட வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு ஒர்த் வாட்சிங் ஃபிலிம் தான். ஏன்னா ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸை கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்டர்வலுக்கு முன்னாடி வர 2 ட்விஸ்ட் இந்த படத்தோட முக்கியமான, அதாவது அந்த விறுவிறுப்பை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக கத்தி சண்டே படம் ஒரு ஒர்த் வாட்சிங் ஃபிலிம். யூஸ்வலாக மற்ற ஹீரோஸோட படங்களையே வந்து பென்ட்ரைவில் நெட்டில் பார்க்கக்கூடாதுன்னு சண்டை போடுற ஆக்டர் விஷால். ஸோ அவரோட படத்துக்கு கண்டிப்பாக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாரு. அண்ட் நீங்கள் எல்லாருமே கூட கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஒர்த் வாட்சிங் ஃபிலிம் இன் தேட்டர்.